இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 2025 சாம்பிள் பேப்பர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ஆனா லாஜிக் புரிஞ்சாதான் கரெக்டா பண்ண முடியும். போலாமா? ஸோ கொஸ்டின் வந்து two wires of same material and same radius have their length in the ratio 2:3. ஸோ இங்க ரெண்டு வயர் இருக்கு. அதோட மெட்டீரியல் சேம் தான், அதோட ரேடியஸும் சேம் தான். ஆனா அதோட லென்த் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ லென்த்தோட ரேஷியோ தான் இங்க கொடுத்துருக்கு 2:3. And they are connected in parallel to a battery which supplies a current of 15 ampere. So find the current through the wire. ஓகேவா? ஸோ லோஜிக்கா கவனிங்க. ரெண்டு வயர், சேம் மெட்டீரியல், சேம் ரேடியஸ். இது எப்படி தெரியுமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரே மாவுல ஊத்துன ரெண்டு வேற வேற சைஸ் தோசை மாதிரி. ஓகேவா? ஸோ பேரல் இருக்கு. ஸோ பேரல் கனெக்ஷன்னா வோல்டேஜ் வந்து ஈக்குவல். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் எடுக்கலாம். ரைட்? ஸோ ஃபார்முலா எப்படி? ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் டிவைடட் பை ஏ. ஸோ இந்த ரோ வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெசிஸ்டிவிட்டின்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து திக்னஸ் அல்லனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ இங்க ரெசிஸ்டிவிட்டி, ஏரியா ரெண்டுமே சேம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் டைரக்டா லென்த் மேல தான் டிபெண்டன்ட், ரைட்? ஸோ இந்த லென்த்தோட ரேஷியோ வந்து 2:3. ஸோ L1:L2 வந்து ஈக்குவல் டு 2:3. ஸோ இந்த இக்குவேஷன் பாரு, R is equal to rho L by A. இது இக்குவேஷன் 1. ஸோ இங்க ரெசிஸ்டிவிட்டி காமன், ஏரியா காமன். therefore ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஸோ இந்த லென்த்தோட ரேஷியோ 2:3, ரைட்? ஸோ லென்த்தோட ரேஷியோ வந்து 2:3 சொன்னதால ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவும் 2:3 தான். சிம்பிளா? therefore R1 is to R2 that is also equal to 2:3. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாமா? ரைட். ஸோ ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல வந்து இங்க பாரு, they are connected in parallel to a battery, right? ஸோ parallel கனெக்ஷன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து சர்க்யூட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ரைட்? ஸோ ஓம்ஸ் லோ படி V ஈக்குவல் டு IR. இந்த வெலோசிட்டி கான்ஸ்டன்ட்னா கரண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ், ரைட்? இந்த பேரலல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. பேரலல்னா என்ன? ஒரே ரோட்ல ரெண்டு லைன்ஸ் இருக்கிற மாதிரி. எங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியோ அங்கதான் கரண்ட் ஜெட் ஸ்பீட்ல போகும், ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ 2:3னா கரண்டோட ரேஷியோ எப்படி இருக்கும்? கரண்டோட ரேஷியோ அப்படியே உல்டாவா வரும், ரைட்? அதாவது கரண்டோட ரேஷியோ I1 is to I2 அது வந்து ஈக்குவல் டு 3:2. இதுதான் நம்ம சீக்ரெட் கோட். ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இதுதான் நம்ம கடைசி ஸ்டெப். ஸோ இங்க டோட்டல் கரண்ட் எப்படி இருக்கு? டோட்டல் கரண்ட் வந்து 15 ஆம்பியர். ஓகே, ஸோ டோட்டல் கரண்ட் வந்து 15 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இதான் நம்ம 3:2 ரேஷியோல பிரிக்கணும். ஸோ 3:2 ரேஷியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கு. கரண்ட் I1 is to I2 வந்து 3:2. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3 + 2 எடுத்துக்கலாம், அதாவது 5. இந்த 5 வந்து ஈக்குவல் டு வாட்? 5 வந்து ஈக்குவல் டு 15 தான், ரைட்? ஸோ ஒரு பார்ட் எவ்வளோ? ஸோ ஒன் பார்ட் எவ்வளோ? ஒன் பார்ட் வந்து the total current 15 divided by 5. அதாவது ஆன்சர் வந்து 3 amperes. இதுதான் நம்ம ஒன் பார்ட், ஒன் வயரோட போகன கரண்டோட வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டு வயர் இருக்கு. ஸோ ஒரு வயரோட கரண்டோட வேல்யூ வந்து 3 எடுத்துருக்கலாம். ஆனா இது அதோட வேல்யூ கரண்ட், கடைசி கரண்ட் கிடையாது. அந்த ரேஷியோ இருக்கு. ஒரு பார்ட்டோட ரேஷியோ வந்து 3, இன்னொரு பார்ட்டோட ரேஷியோ வந்து 2. ஸோ ஃபர்ஸ்ட் வயர்ல எவ்வளவு கரண்ட் போயிடும்? ஸோ ஃபர்ஸ்ட் வயர்ல 3 பார்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் வயர்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. therefore அந்த 3 இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 3. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கரண்ட் வந்து 9 ஆம்பியர். சிமிலர்லா செகண்ட் பார்ட், ஒரு செகண்ட் வயர்,
செகண்ட் வயரோட ரேஷியோ வந்து 2. ஸோ செகண்ட் வயர்ல 2 பார்ட் இருக்கு. ஸோ இந்த 2 பார்ட்னா செகண்ட் வயரோட கரண்ட் எவ்வளோ 3 into 2, அதாவது 6 ஆம்பியர். ஓகேவா, கிளியரா பசங்களா? ஸோ இந்த 9 ஆம்பியர் அண்ட் 6 ஆம்பியர் இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது we will get what the final current, அதாவது 15 ஆம்பியர். ஸோ ஒரு ஆன்சர் வந்து வெரிஃபை ஆச்சு. கிளியரா? ஓகேவா, இதான் சிபிஎஸ்சி 2025ஓட போர்டு எக்ஸாம் கொஸ்டின். பிசிக்ஸ்ல ஃபார்முலாவோட லாஜிக்கை கேட்ச் பண்ணுங்க, அதுதான் ரியல் மாஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கீப் லேர்னிங். பை.